உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். கிட்ஸுக்கு ஹெல்த்தியா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கொடுத்து அனுப்புறதுக்கு கேரட் சாதம் பெஸ்ட். இன்னைக்கு கேரட் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப்பு பாசுமதி ரைஸ். அதை உப்பு போட்டு நல்லா பொலன்னு இந்த மாதிரி மொனை உடையாம அழகா வடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா துருவன கேரட் ஒரு கப்பு. சின்ன வெங்காயம் குழந்தைங்களுக்கு பெஸ்ட், அதனால சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது 1/4 கப்பு. 2 பச்சை மிளகாய் பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்னோண்டு துண்டு இஞ்சி, அதையும் பொடியா கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 பல்லு பூண்டு, இதையும் பொடியா கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சாதம் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். நெய் காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, அன்னாச்சிப்பூ 1, 2 மராட்டி மக்கு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது போட்டுக்கிறேன். இது பொரியட்டும். இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்குவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவரட்டும். பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பொடியா கட் பண்ண இஞ்சியும் பூண்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாய், வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ கேரட் துருவில் போட்டுக்குவோம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நெய் பத்தல்னா கூட கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சமா புதினாவும் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கேரட்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த சாதத்தை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். சாதத்தை நல்லா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்க, கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுல கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் போட்டுக்குவோம், லெமன் ஜூஸ். இப்ப நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அருமையான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கண்ணில் நிறைய பிரச்சனை வருது. குழந்தையிலே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் கேரட் சாதம் செய்து கொடுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது தொட்டு சாப்பிட உருளைக்கிழங்கு சிப்ஸ் இது செய்து கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.